Hi viewers, you are watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Now online classes also available 9790948610 0097455772714. Hi, this is Manu. நம்ம வந்து 19th page வந்து कबीर के दोहे எடுங்க வந்து कहा जाता है कि सन 1398 में काशी के कबीर का जन्म हुआ 1398 வந்து அவர் பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதைகள் இருக்கு வந்து और सन 1518 के आसपास मगहर में देहांत मगहर அப்படின்ற பிளேஸ்ல அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க 1518 வந்து कबीर ने विद्वत शिक्षा नहीं पाई थी ரொம்ப ஒன்றும் படிக்கவே இல்லை அவர் வந்து परंतु सत्संग தட் மீன்ஸ் வந்து பெரியவங்களுடைய சாதுக்களுடைய சேர்ந்து அப்புறம் பரியட்டன் தட் மீன்ஸ் வந்து யாத்திரை செஞ்சு அனுபவம் से उन्होंने ज्ञान प्राप्त किया था அனுபவத்தினால தான் அவர் வந்து நிறைய ஞானத்தை அடைஞ்சிருக்காரு भक्तकालीन निर्गुण संत परंपरा के प्रमुख कवि कबीर की रचनाएं मुख्यतः कबीर ग्रंथावली से में संग्रहित है நிறைய poem எல்லாமே வந்து कबीर के दोहा ग्रंथावलीல வந்து அவர் வந்து நிறைய எடுக்கப்பட்டது வந்து किंतु कबीर पंथ में उनकी रचनाओं का संग्रह बीजक ही प्रामाणिक माना जाता है बीजक அப்படின்றது வந்து அவர் எழுதின ஒரு புத்தகத்துல இருந்து வந்து எடுக்கப்பட்டது வந்து कुछ रचनाएं गुरु ग्रंथ साहिब में भी संकलित है சில poems வந்து गुरु ग्रंथ साहिब அப்படின்ற poemல இருந்து வந்து எடுக்கப்பட்டது வந்து कबीर अत्यंत उदार निर्भय ஒரு ரொம்ப கைண்ட்னஸ் உள்ளவர் அதுக்கு அப்புறமா வந்து निर्भय பயம் இல்லாதவர் ததா சத்குருஹஸ்த சந்ததே தட் மீன்ஸ் வந்து நல்ல விதமான ஒரு சாதுவாக அவர் வந்து இருக்கிறாரு राम और रहीम की एकता में विश्वास रखने वाले कबीर ने ईश्वर के नाम पर चलने वाले हर तरह के पाखंड भेदभाव और कर्मकांड का खंडन किया இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க ராம் और ரஹீம் ராம் மற்றும் ரஹீமுடைய ரெண்டு பேருடைய சேர்க்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ரெண்டு பேர் மதங்கள் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து நிறைய கவிதை மூலமாக வந்து அவர் வந்து சொல்லியிருக்கார் வந்து कबीर ने ईश्वर के नाम पर चलने वाले हर तरह के पाखंड भेदभाव और कर्मकांड का खंडन किया है தட் மீன்ஸ் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து கடவுளுக்கு சம்பந்தமான விஷயங்கள் வந்து அவர் வந்து எழுதியிருக்கார் வந்து उन्होंने अपने काव्य में धार्मिक और सामाजिक भेदभाव से मुक्त मनुष्य की कल्पना की அதிகமாக வந்து தார்மிக மதபரமாகவும் அதுக்கப்புறமா வந்து சொசைட்டிக்கு சம்பந்தமான நிறைய மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதியிருக்காரு அவர் வந்து ईश्वर प्रेम ज्ञान तथा वैराग्य गुरु भक्ति सत्संग और साधु महिमा का वर्णन किया दार्शनिक चिंतन को सरल ढंग से व्यक्त करने की शक्ति कबीर की विशेषता है கடவுளுடைய விஷயங்களை வந்து சாதாரணமாக நமக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி அவர் வந்து சொல்றது தான் அவருடைய டேலண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கபீர் के दोहे பாத்தீங்கன்னா வந்து பேஜ் நம்பர் 193 வந்து எடுங்க வந்து 5 पहर दंदे गया 3 पहर गया सोए 1 पहर हरि नाम बिन मुक्ति कैसे होए இது வந்து कंठस्थ दोहे வந்து மூணு poems வந்து कंठस्थ दोहेவாக இருக்கிறது வந்து உங்களுக்கு कबीरदास कहते हैं कि एक दिन में 24 घंटे होते हैं ஒரு நாள்ல வந்து 24 மணி நேரம் இருக்கு வந்து इनमें 15 घंटे काम धंधों में बिता जाते हैं நம்ம வந்து என்ன பண்ணுவோம் 15 மணி நேரம் வந்து வேலை சம்பந்தமா வந்து அதுல வந்து பிஸியாக இருப்போம் வந்து 9 घंटे सोने में 9 மணி நேரம் வந்து தூங்குவோம் हमें हरि स्मरण करने फुर्सत ही नहीं मिलती நமக்கு வந்து டைம் கிடைக்காதா கடவுளை வந்து பிரேயர் பண்றது கொஞ்சம் கூட டைம் கிடைக்காதா ஹரிஸ்மரன் பினா கியே कोई मुक्ति कैसे पा सकते हैं ஹரிஸ்மரணத்தை வந்து பண்ணாம நமக்கு எப்படி முக்தி கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு கேள்வி கேக்குறாரு அந்த ஹரிஸ்மரன் से ही कोई मुक्ति या पा सकता है நம்ம வந்து எப்பவுமே வந்து ஹரிஸ்மரணம் தட் மீன்ஸ் வந்து கடவுளை வந்து வணங்கினாதான் நமக்கு வந்து முக்தின்றது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு 194 பேஜ் எடுத்தோம்னா இதுவும் कंठस्थ दोहे நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் தான் இந்த poems வந்து தெரிஞ்சுக்கிறோம் வந்து இது வந்து एग्जामல ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க வந்து இது வந்து कंठस्थ மட்டும் தான் कंठस्थ दोहेவா மட்டும் தான் கொடுப்பாங்க रूखी सूखी कायकई ठंडा पानी पीव देखी पराई चुबड़ी मत ललचावे जीव कबीरदास कहते हैं कि
प्राप्त वस्तु से हमें संतुष्ट हो जाना चाहिए. நமக்கு வந்து கிடைச்ச பொருட்களை வந்து வச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படணும் வந்து. अगर हमें खाने के लिए रूखी सूखी रोटी दैट मींस வந்து சாப்பிடுறதுக்கு காஞ்சு போன ரொட்டி கிடைச்சாலும் और पीने के लिए ठंडा पानी ही मिले तो उसी से हमें तृप्त हो जाना चाहिए. நமக்கு வந்து அதை வச்சு நம்ம வந்து திருப்தி அடையணும் வந்து. நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு நம்ம வந்து திருப்தி அடையணும், நம்ம கிடைச்சதை வச்சு திருப்தி அடையணும் அப்படின்னு சொல்றாரு வந்து. दूसरों की घी लगाई रोटी के लिए ललचाना नहीं चाहिए. அடுத்தவங்களுக்கு வந்து ரொட்டியால சரி நெய்யால சுட்ட ரொட்டியை பார்த்துட்டு நம்ம வந்து ஆசைப்படக்கூடாது. ஸோ அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு நம்ம திருப்தி அடையணும். நெக்ஸ்ட் தேர்ட் போயம் வந்து धीरे धीरे रे मना धीरे सब कुछ होय माली सिंचाई सौ गड़ा ऋतु आए फल होय. मनुष्य का मन चाहता है कि மனிதருடைய மனசு வந்து சொல்லிட்டு இருக்கும் வந்து நம்ம வந்து நிறைய ஆசைகளை வந்து தூண்டிக்கொண்டே இருக்கும். சபி காம் அபி ஹோ ஜாயே, இப்பவே வந்து வேலைகளை வந்து இப்பவே செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். इस पर कबीरदास कहते हैं कि सभी काम सही वक्त पर ही होता है. எல்லா வேலைகளும் வந்து எல்லா ஒரேடியா வந்து நம்மளால செய்ய முடியாது வந்து. उदाहरण देते हुए संत कवि कहते हैं कि हे मन मनसे वो मनसे काम धीरे धीरे ही होंगे. வேலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். पेड़ों को 100 गड़ा पानी देने पर भी நமக்கு வந்து நிறைய ஆயிரக்கணக்கில் 100 கணக்கில் வந்து நிறைய வந்து பானையில வந்து தூக்கி தண்ணியை ஊத்தினோம்னு நினைச்சுக்கோங்களேன் வந்து செடிக்கு வந்து देने पर भी அவ்வளோ தண்ணி ஊத்தினா கூட ऋतु के आने पर भी पेड़ फल फूल देते हैं. அந்த டயத்துல வந்து அந்த அட்மாஸ்பியர் வரும்போது மட்டும்தான் வந்து அந்த சமயத்துல மட்டும்தான் அது வந்து பழங்களும் பூவும் கொடுக்கும் வந்து. தன்னுடைய சமயத்துல மட்டும்தான் அது வந்து பூவையும் பூவும் கொடுக்கும். நெக்ஸ்ட் फोर्थ वन माला फेरत जुग बया फिर ना मन का फेर करका मन का हार दे मन का फेर. कबीरदास बाह्य आडंबर के विरोधी थे. बाह्य आडंबरத்துக்கு வந்து விரோதி அவர் வந்து. कई लोग भक्त के नाम पर माला फेरते हैं. நிறைய பேர் வந்து பக்தர்கள் வேஷம் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கையில வந்து மாலையை வந்து அணிந்து கொண்டு அதை வந்து ஜபமாலை வந்து ஜபதப் करते हैं, ஜபத்தை வந்து பண்ணுவாங்க. ये सब बाह्य आडंबर है. இது எல்லாமே வந்து பாஹ்ய ஆடம்பரம் மட்டும்தான். इन बाह्य आडंबरों से मन में நம்ம மனசுல என்ன இருக்கும்னா कोई सुधार नहीं होता है. இது வந்து மனசை வந்து சுத்தப்படுத்தாது வந்து. समय ही व्यर्थ होता है. சமயம் தான் டைம் தான் நமக்கு வந்து வேஸ்டா போகும். कबीर कहते हैं कि भक्त लोग बैठे बैठे जपमाला के को फेरते रहते हैं. எல்லாரும் உட்கார்ந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஜபமாலையை வந்து கையில வச்சுட்டு நம்ம சுவாமி கும்பிடுற மாதிரி இருப்போம். लेकिन मन परिवर्तन के लिए मनसு மட்டும் எங்கேயோ அலப்பாஞ்சிட்டு இருக்கும் வந்து के लिए कोई प्रयास नहीं करते. அந்த தியானத்து மேல கான்சென்ட்ரேட் வைக்காது. कबीर उन भक्तों से कहते हैं அத போல பக்தர்கள் கிட்ட என்ன சொல்ல வராருன்னா हाथ की माला दूर फेंक कर கையில இருக்கிற மாலையை வந்து தூரமா தூக்கி போட்டுட்டு मन की माला को फेरने का प्रयास करें. மனசுல வந்து உபயோகப்படுத்தி நீங்க வந்து மாலையாக உபயோகப்படுத்தி நீங்க வந்து பாருங்க. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா அர்த்த मन सुधार का प्रयास करो. மனசை சுத்தமாக வெச்சுக்கோங்க அப்படினு சொல்லிட்டு சொல்ல வராரு. நெக்ஸ்ட் 5th poem பாத்தீங்கன்னா माटी कहे कुम्हार से तू क्या रौंदे मोही एक दिन ऐसा आएगा मैं रौंदूंगी तो ही. कबीरदास कहते हैं कि किसी को कमजोर समझकर सताना नहीं चाहिए. யாரையுமே வந்து அவங்கள வந்து தவறாக பார்த்துட்டு அவரை வந்து தவறாக வந்து ரொம்ப அவங்கள வந்து ஒரு மாதிரி அவமானப்படுத்துறதுன்றது வந்து செய்யாதீங்க. சதானா நஹி சாஹே பண்ணாதீங்க. क्योंकि எதனாலன்னா समय एक सा नहीं होता. எப்பயுமே சமயம் வந்து ஒரு காலம் வந்து எப்பயும் ஒரே போல இருக்காது. कमजोर भी कल बलवान बन सकता है. நல்ல ஏழையா இருக்கிறவங்க கூட வந்து ஒரு காலகட்டத்துல பெரிய பணக்காரனாக மாறலாம். उदाहरण देते हुए कबीरदास कहते हैं कि இதுல என்ன சொல்ல வராருன்னா வந்து कुम्हार माटी को रौंद कर बर्तन बनाता है. कुम्हार பானை செய்யறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க வந்து மண்ணால வந்து பானையை செய்வாங்க வந்து. பானையை செய்யும்போது நல்லா வந்து அதை வந்து மிதிப்பாங்க வந்து.
மிதிக்கும் போது அதுக்கு வலிக்கும் வந்து, அந்த மண்ணுக்கு வந்து ரொம்ப வலிக்கும் வந்து. அப்போ அந்த மண்ணு சொல்லுது, இசை துக்கி ஹோக்கர், அந்த மண்ணு வந்து துக்கத்தோட இப்படி சொல்லுது, மாட்டி கும்ஹார் சே கதி ஹைக்கி, அந்த மண்ணு வந்து பானை செய்கிறவங்க கிட்ட சொல்லுது, ஆஜ் தும் முஜே ரவுண்ட் ரஹே ஹோ, நீ என்னை வந்து நல்லா மிதிக்கிற, இன்னைக்கு வந்து என்னை வந்து மிதிச்சு என்னை வந்து பானையாக தயார் பண்ணுற, கல் தும் ஷவ் கணக்க, நாளைக்கு நீ வந்து இறந்து போனேன்னா பணமாக மாறும்போது மேரே பாஸ் ஆவோகே, நீ கண்டிப்பாக என்கிட்ட வருவேன். தோ மை துமே ரவுண்டுங்க, உன்னை வந்து நான் வந்து மண்ணால் வந்து மண்ணை வந்து போட்டு மிதிப்பேன் அப்படின்னு சொல்லி மிதிக்க மாட்டாங்க. மண்ணில் வந்து நிறைய பணங்களை வந்து என்ன பண்ணுவாங்க வந்து சமாதி பண்ணுவாங்க. அதை போல் நான் வந்து ஒன்றை நான் தின்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது வந்து. ஸோ இதனுடைய அர்த்தம் வந்து என்னன்னா வந்து நம்ம யாரையுமே வந்து துச்சமாகவும் கேலி செய்யக்கூடாது அப்படின்றது வந்து இதன் மூலியமாக சொல்ல வராரு. தேங்க்யூ வெரி மச்.